ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேரமல் புட்டிங் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இது கேட்டிருந்தீங்க, கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறது, அந்த ரெடிமேட் மிக்ஸ் விற்கிது, அது நம்ம செஞ்சாலுமே அது ப்ரோக் ஆகிடுது, ஒரு மாதிரி கொழப்பாக வந்துடுது அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க எப்படி செய்யலாம்ங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டர் கிளாஸில் க்ரீமி கேரமல் தான் எடுத்துருக்கிறேன். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதும் இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இப்போ வாங்க இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது உள்ளார பார்த்திங்கன்னா 2 பவுச் மாதிரி நமக்கு வச்சுருக்குறாங்க. ஒரு இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுடர், அதாவது இந்த கேரமல் பவுடர் தான் வச்சுருக்குறாங்க. இன்னொரு இதில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி செய்யலாம்ங்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் 2 கப் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்புங்கிறது கிட்டத்தட்ட 1/2 லிட்டர். மில்க் நல்லா திக்காக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணியாச்சு. ஸ்டவ் ரொம்ப சிம்லே வச்சுக்கோங்க. மில்க் பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பவுடரை சேர்த்துக்கோங்க. இந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லம்ஸ் ஃபார்ம் ஆக விடாதீங்க, அப்புறம் அந்த பர்ஃபெக்ட் நமக்கு வராது, ரொம்ப கட்டி விழுக ஆரம்பிச்சிடும். ஓகே, இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நமக்கு இந்த மிக்ஸ் கேரமல் மிக்ஸ் நமக்கு ரொம்ப கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள். இதையே இன்னும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக ஆகணும். பாருங்கள், இது மாதிரி பதத்தில் வரணும் நமக்கு. ஓகே ஃபைன், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் அந்த சுகர் சிரப் இருக்குங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டேன். அந்த பாக்கெட் ஃபுல்லாக சேர்க்கணுன்னா இல்லை, ஜஸ்ட்டு அதில் ஒரு 1/2 பாக்கெட் சேர்த்தாலே போதும். இது ஃபுல்லாக இது மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதாவது அந்த கேரமல் மிக்ஸ் இருக்குங்களா, அதை இதில் சேர்க்குறப்ப, இந்த மோல்டில் சேர்க்குறப்ப ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இதனால் சின்ன சின்ன கட்டியாக இருந்தால் கூட அது உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும். ஓகே, இப்போ இதில் சேர்த்தாச்சு. இதை ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். 2 hours later. இப்போ பாருங்கள், 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக செட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஒரு நைஃப் வச்சு இந்த கார்னர்ஸ்லாம் நம்ம இது மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இதை இன்னொரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வரும் அப்படின்ட்டு. நம்ம இது மாதிரி கண்ணாடி பவுல்ஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம ஃப்ரிட்ஜ் பண்ணோம்னா, அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நமக்கு இது மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி கூட காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜரில் ஸ்டோர் பண்ணாதீங்க, ஃப்ரிட்ஜில் மட்டுமே வைங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வைங்க. பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா திக்காக நல்லா பர்ஃபெக்ட் லுக் கிடச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.